விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வினை தீர்ப்பவனே, வினை தீர்ப்பவனே, வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே. ஐயோ, இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சா? ச்சே. பொண்டாட்டிமார்களுக்கெல்லாம் ஆத்தாபடின்னு ஒன்று இருக்கவே கூடாது. ஐயோ, மறந்துட்டேனே. அவங்களும் இந்த மாதிரி தானே கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்ன பண்ணுறது? அப்பா, டைம் ஆயிடுச்சுப்பா, நான் காலேஜ் கிளம்புறேன். கொஞ்சம் பொறுமா. அப்பா, என்னப்பா பண்ற? டைம் ஆயிடுச்சுப்பா. ஒரு வாய் சாப்பிட்டு போமா. பண்றதையும் பண்ணிட்டு சாப்பிட்டு போக சொல்றியா? போப்பா. உன்னாலதான் எனக்கு டெய்லி லேட் ஆகுது. ஒரு நாளாவது சீக்கிரமா எழுப்பி விட்டுருக்கியா? எனக்கும் சேர்த்து நீயே தின்னு. என்னது, நான் எழுப்பி இல்லையா? விடிஞ்சு இவ்வளவு நேரம் சின்ன தூங்குது பாரு. சுபத்ரா, எந்திரி. எந்திரிமா. சுபத்ரா, காலேஜுக்கு நேரம் ஆச்சு. எந்திரிமா. லேட் ஆயிடுச்சு நின்று திட்டுறது. எந்திரி சொல்றேன்ல, எந்திரி. எந்திரிமா, காலேஜுக்கு நேரம் ஆகுதுல்ல. எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போப்பா. மாத்தாள மாதிரியே இவளும் கேட்கறது கிடையாது, அப்புறம் என்ன குறை சொல்றது? எல்லாம் கால கொடுமை. The number you have dialed is currently busy. Please try again later. ச்சே.
அப்பா 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 பயமா இருக்குப்பா. அப்பா அப்பா எங்கப்பா இருக்க? அப்பா அப்பா எங்கப்பா இருக்க? அப்பா அப்பா எங்கப்பா இருக்க? அப்பா பயப்படாதீங்க சுபத்ரா அம்மா, நீங்க பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கீங்க. நான் சொல்ற டாஸ்க மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க, உடனே இங்க இருந்து போயிடலாம். யார் நீ? பொண்ணா நீ? நீ சொல்றது நிறைய பண்ணணும். முதல்ல நீ எங்க இருக்க? என்ன நேரா பார்த்தா பயந்துடுவீங்கம்மா. என்ன ஏன் நீ அம்மன் கூப்பிடுற? யார் நீ? எங்க இருக்க? என் முன்னாடி வா. இப்ப வர போறியா இல்லையா? நீங்க என்ன பார்த்து பயப்படுவீங்கன்னு நான் சொன்னேன்லம்மா. யார் நீ? அப்படியே என்ன மாதிரியே இருக்க? உங்க பொண்ணு நான் உங்களை மாதிரி தானமா இருப்பேன். ஏன் என்ன உளற? ஏன் பொண்ணா? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. தெரியுமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கல, அந்த குழந்தை தான் நான். ஏய் மெண்டலா நீ? சரி யார் அவனா இருந்துட்டு போ. என்ன இங்க தூக்கிட்டு வந்த? உனக்கு என்ன வேணும்? நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்லம்மா. சரி ஒரே ஒரு டாஸ்க், அதை கம்ப்ளீட் பண்ணுங்க, இங்க இருந்து போயிட்டே இருக்கலாம். ஐயோ டாஸ்க் டாஸ்க் டாஸ்க், என்ன டாஸ்க் சொல்லி தொலை. ஒரு மனுஷனுக்கு காலையில டிஃபன் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் நீங்க மார்னிங் டிஃபனை அவாய்ட் பண்றீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். என்னம்மா பாக்குறீங்க? இந்த காலத்துல நேரத்துக்கு சாப்பிடுறவங்களுக்கே என்ன வியாதி எப்ப வரும்னு தெரியாது. அதுக்கு முக்கிய காரணம் உணவு பொருள் கலப்படம். கலப்படத்தை நம்மளால தடுக்க முடியாது, அது நம்ம விதி. ஆனா அதையாவது நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு அம்மா சொல்றேன். உங்க அம்மா காலத்துல எல்லாம் ஆரோக்கியமான உணவு இருந்துச்சு, பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்டும் கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தனாலதான் இன்னைக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. அதே மாதிரி நானும் ஆரோக்கியமா இருக்கணும்லம்மா, அதனாலதாம்மா சொல்றேன். உங்களை நம்பிதானம்மா நான் இந்த பூமியில பிறக்கணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாருமா இருக்கா? உனக்கு ஏதாவது பிரச்சனை என்ன யாருமா பாத்துப்பா? ப்ளீஸ்மா சாப்பிடுங்கம்மா.
அப்பா அப்பா ஆ? டைம் ஆயிடுச்சு. கிளம்பிட்டியாம்மா? அம்மா சுபத்ரா, நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. ஆனால் பெத்த மனசு கேட்கல. ஒரு வாய் சாப்பிட்டு போமா. சரிப்பா, சாப்பிட்டு போறேன். உனக்கு லேட் ஆகல? எனக்கு எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்லப்பா, சாப்பிட்டு தான் போவேன். இவளுக்குள்ள எப்படி ஒரு மாற்றமா? இந்த வந்துட்டேம்மா. என் பொண்ணு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாலே. வருங்கால சந்ததிகளோட பாதுகாப்புங்கிறது இயற்கை வளங்களை நாம பாதுகாக்கிறதுல மட்டும் இல்லை, நம்மளோட பாதுகாப்புலையும் இருக்கு. நம்ம உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல தான் நம்ம பாதுகாப்பு இருக்கு. அதுக்கு நேரம் தவறாம நமக்கு தேவையான அளவு சாப்பிடணும், முறையான உடற்பயிற்சி செய்யணும், ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். எல்லாம் நம்ம அடுத்த தலைமுறையோட வழிகாட்டுதலுக்காக.